வெல்கம் டு பத்மினி கிச்சன். இன்றைக்கி நான் குழம்பு மிளகாத்தூள் செய்கிறது காமிக்க போகிறேங்க. இது சாம்பார் பொடிங்க. நம்ம குழம்பு எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம், காரக்குழம்புக்கும் போடலாம், நம்ம சாம்பார் குழம்புக்கும் யூஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம காய்ங்க வறுக்கிறோம் இல்லையா, வாழைக்காய் உருளைக்கிழங்கு, அதுக்கும் நம்ம போடலாங்க. பாருங்கள், இது 1/2 கேஜி செம்மண் மிளகாங்க. இது 1/2 கேஜி குண்டூர் மிளகாய், 3/4 கேஜி தனியாங்க. நான் தனியாக கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுறது. சீரகம் 200 கிராம், வெந்தயம் 100 கிராம், மிளகு 200 கிராம் போடுறேங்க. இது ஒரு பாக்கெட் தான் வச்சுருக்கேன், ஆனால் 200 கிராம் போடுன்றேன். இது மூக்கடலைங்க. மூக்கடலை ஒரு 150 கிராம் மூக்கடலை சேர்ப்பேன். 2 கட்டு கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இவ்வளவையும் நான் வறுத்துட்டு நம்ம காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம்னா கூட உங்களுக்கு வண்டி விழாதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளவையும் நான் வறுத்தி எடுத்துக்க போகிறேங்க, எடுத்து காய வைக்க போகிறோம். பாருங்கள், ஸ்டவ் மீடியத்தில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வறுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கணும். அடுத்தது தனியாங்க. தனியாவையும் இதே மாதிரி தாங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். தனியா வறுத்த பின்னால் நம்ம ஒவ்வொரு மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது சீரகம். சீரகம் அவ்வளோதாங்க. இதே மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும், வாசனை வர அளவுக்கு. சீரகமும் நான் 175 கிராம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் தனியாக 3/4 கிலோ தான் போட்டிருக்கேன், அதனால தான். 1 கிலோ தனியானாக்கா எல்லாம் 200 கிராம் தான் கணக்கு. இதுவும் பாருங்கள், வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது வெந்தயம். வெந்தயத்தையும் நான் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து அது வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வறுத்து எடுத்துடணுங்க. வெந்தயம் ஆன உடனே கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயம் ஜாஸ்தி போடக்கூடாது. இப்போ இது நான் 100 கிராம் தான் போட்டிருக்கேன். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, குழம்பு வைக்கும்போது வழவழன்னு இருக்கும், கொஞ்சம் கசப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிடும் சாம்பாரில். இப்போ நான் செய்கிற இந்த குழம்பு பொடி காரக்குழம்புக்கு நான் சொன்ன மாதிரி வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், எல்லா காய்களுக்கும் நம்ம போடலாம் வறுக்கிறதுக்கு. நான் சாம்பார் பொடிக்கு எல்லாத்துக்குமே நான் இதுதாங்க யூஸ் பண்ணுறது. நான் ரெட்டு சித்ரானோன்ட்டு பண்ணுவேன், அது கூட நான் இந்த பொடி போட்டு தான் நான் பண்ணுறது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம டொமேட்டோ கொஜ்ஜு பண்ணுறோம்ல, அதுக்கும் இந்த பொடி தான். தக்காளி சாதத்துக்கு கூட நான் இந்த பொடி தாங்க போடுறது. எங்கள் வீட்டில் இந்த பொடி போட்டு பண்ணது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டு பண்ணுறதை விட தக்காளி சாதம், டொமேட்டோ கொஜ்ஜுக்கெல்லாம் நம்ம இந்த சாம்பார் பொடி போட்டு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். கொஜ்ஜு சரி, தக்காளி சாதமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மூக்குக்கடலை வறுத்துட்ருக்கேன். நான் நிறைய பருப்புங்கள்லாம் போடுறது இல்லைங்க, துவரம் பருப்பெல்லாம். பருப்பு நம்ம இந்த அரிசியெல்லாம் நம்ம போட்டோம்னா என்ன ஆகிடும், குழம்பு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆறும்போது ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் நம்ம பருப்பு குழம்பு வைக்கும்போது. அதனால் நான் ரொம்ப பருப்புங்க போடுறதில்ல, வெறும் இந்த மூக்கடலை மட்டும்தான். அதுவும் கூட பாருங்கள், ஜாஸ்தியில் வெறும் 150 கிராம் தான் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நான் பெருங்காயமும் சேர்க்குறதில்ல. நம்ம குழம்பு தாளிக்கும் போது சாம்பாருக்கு நான் சேர்த்துக்குவேன்.
இப்போ சேர்த்தோம்னா இந்த காரக்குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, வாசனை அடிக்கும், பெருங்காய வாசனை அடிக்கும் காரக்குழம்புக்குங்கிறதுனால நான் பெருங்காயம் மட்டும் இதை வறுத்து இந்த பொடியில் சேர்க்கறது இல்லைங்க. நம்ம குழம்பு தாளிக்கும் போது தனியாக சேர்த்துக்குவேன். பாருங்கள், மூக்களையும் வறுத்தாச்சு. பாருங்கள், இதில் 1 2 நம்ம உப்பு கடலை மாதிரி பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் அது தனியாக எடுத்துக்கிட்டுறேன்னா. கடைசியாக கருவேப்பிலை. இது காஞ்ச மாதிரி ஆன உடனே நம்ம எடுத்துட்டோம்னுங்க. நம்ம அவ்வளோ வறுத்தா போதும். ஏன்னா முதலையே நான் வெயிலில் வேறு காய வச்சதுனால நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து நம்ம கையில் தொட்டோம்னா மொறுன்னு ஒடியணும். அது கருவேப்பிலை தூளாகணும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா ஆகிடும், இல்லாக்காட்டி தீஞ்சு போயிடுங்க. நம்ம இந்த மாதிரி வறுக்கிறதுக்கெல்லாம் இரும்பு கடாயோ இந்த மாதிரி இண்டோலியம் கடாயோ வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, சீக்கிரம் வறுப்படும். எனக்கு இந்த கடாயங்களிலும் உங்களுக்கு சூடு சீக்கிரம் ஏறிடுச்சுன்னா ஆறாது, சூடு ரொம்ப நேரம் இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே இந்த ஒரு கடாயை நான் யூஸ் பண்ணுறதுன்னா. ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா கூட ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த கடாயில் உங்களுக்கு சூடு அப்படியே இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி வறுக்கிற பொருளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் இண்டோலியம் கடாய் இருந்துச்சுன்னா இண்டோலியமாக இல்லை இரும்பு கடாயாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. மிளகாத்தூள் மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. நியூஸ் பேப்பரில் ஆற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆறினோடனே நம்ம ஏர் டைட் டப்பாவில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம 6 மாதம் கூட வண்டெல்லாம் விழாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் வாசனையாக. மிஷினில் இருந்து கொண்டாந்தோடனே உடனே நம்ம டப்பாவில் போடக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி ஆற வச்சு தான் நம்ம மறுபடியும் நம்ம டப்பாங்கள்லாம் எடுத்து வைக்கணுங்க. இல்லாக்காட்டி மிளகாத்தூள் வந்து கருத்து போகுங்க, அந்த சூட்டுக்கு கருத்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வைக்கணும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.